விஜய் வர்றாரு, அவருடைய கொள்கை சித்தாந்தமெல்லாம் இது வந்து திராவிட அரசியலை நோக்கியதாக இருக்கிறது, திராவிட கட்சிகளுடைய அதே சித்தாந்தத்தை போல இருக்கிறது, அவர் ஓட்டுக்களை பிரிப்பார் அப்படின்னு அண்ணாமலை சொல்றார். விஜய் ஓட்டு பிரிக்கிறதுக்கு தான் பாஜக வெயிட்டிங்கோ? வணக்கம் அனைவருக்கும். அதாவது எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து எங்களுடைய காரியகர்த்தாக்கள் மத்தியில் நேற்று முன்தினம் அவங்க பேசினாங்க. பேசிய போது அனைவருக்கும் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவொடனே தலைவர் என்ன செய்தி சொல்ல போகிறாருன்னு ரொம்ப ஆவலாக இருந்தோம். அப்போ அவர் வந்து கொடுத்த மெசேஜில் வந்து இது நம்மளுடைய வாழ்வா சாவா பிரச்சனைன்னு நீங்கள் எடுக்கணும், இது வந்து நீங்கள் வந்து ஒரு எளிமையாக இதை எடுத்துக்கக்கூடாது, மிக தீவிரமாக எல்லாரும் களமிறங்கணும் அப்படிங்கிறதுக்கு உற்சாகத்தை எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்க போனஸாக எங்களுக்கு வந்து அவர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அந்த உரையில் வந்து ரொம்ப எனர்ஜைஸ்ட் ஆகி ரொம்ப அந்த உரையில் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு கட்சி தலைவராக அவர் மிக சிறப்பான ஒரு உரையாக அந்த உரை அமைந்திருந்தது. இது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி வந்து என்ன நான் சொல்ல நினைக்கிறேன்னா, எங்கள் தலைவர் வந்து அரசியல் களத்தில் வந்து மிகுந்த ஒரு ஆழ்ந்த புலமை கொண்டவர், எப்படி இருக்கும் என்று அனுமானிப்பதிலும் அதுவும் அரசியல் உலகளாவிய அரசியல் படித்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய பார்வை வந்து இங்கே ரொம்ப முக்கியமானது. அதாவது என்னென்னா அவர் சொல்கிறாரு, இரு துருவ அரசியலாக மட்டுமே இருந்த தமிழக அரசியல் களம் இனி மாறிவிடும். ஏன்னா இந்த இரு துருவங்களாக இருந்த கலைஞர் அவர்களும் சரி, ஜெயலலிதா அம்மையாரும் சரி கடைசியாக இருந்தாங்க, முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, புரட்சி தலைவர் இருந்த காலமும் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. இப்போ இருக்கிறவங்களால் வந்து அந்த அளவுக்கான ஒரு அரசியல் முன்னெடுப்பை செய்வதற்கு இயலவில்லை. இந்த நிலையில் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும்னா ஒரு கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு. இதில் வந்து விஜய் அவர்கள் வந்ததுனால மட்டும் இல்லை, விஜய் அவர்கள் வந்ததுனால லேட்டஸ்ட் பிரஸ் மீட் இல்லை, அண்ணாமலை வந்து போகிறதுக்கு முன்னாடியே லண்டன் போகிறதுக்கு முன்னாடி கொடுத்த பிரஸ் மீட்டில் சொல்கிறார், விஜய் உள்ளிட்டவங்களாம் வர்றாங்கன்னா அதனால் பாருங்கள் புதிய ஓட்டுகள்லாம் சிதறும், இதனால் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னார். ஸோ அவர் திராவிட அரசியல் இதெல்லாம் கொள்கை இதெல்லாம் வந்து அவர் சொன்னது அதுக்கப்புறம். ஆனால் முன்பே அண்ணாமலை இதை கணித்திருக்கிறாரு எப்படின்னு கேட்குறேன். அவர் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார். அதாவது அவருடைய அதான் நான் சொன்னேனே, அதாவது அவருடைய கணிப்பு எந்த விதத்திலும் தவறாக போகாதுங்கிறதோட தான் நான் முத்தாய்ப்போடு தான் ஆரம்பித்தேன். அதில் என்னென்னா, விஜய் அவர்கள் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் மக்கள் முன்னாடி வைக்கும்போதே அவர் என்ன ரொம்ப மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாருன்னா, அப்படியே திராவிட கொள்கைகளை, அப்படியே பழைய செய்திகளை, பழைய கல்லை புதிய முந்தையிலே நான் தருகிறேன், பருக வாருங்கள் என்று மக்களை அழைக்கிறார். அப்படி இருக்கிறதுல என்ன ஒரு வித்தியாசம் இருக்க போகுது? இதுதான் நகைப்புக்கிடமாக புதுசாக ஏதாவது மக்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா, சாம்பார் சாதத்தையும் ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் கலந்து நான் தர்றேன், எல்லாரும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு எங்கள் தலைவர் ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தையும் சொல்லியிருக்கிறார். அதாவது விஜய் அவர்கள் வந்து நான் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன், பெரியாரை ஏற்றுக்கொள்கிறேன், இந்தி எதிர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன், இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன், அப்புறம் நீங்கள் என்னத்துக்கு அதை தான் செய்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்களே அப்படின்னு மக்கள் கண்டிப்பாக கேட்பார்கள். புதிதாக இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து மக்கள் பாதிப்புக்கானது வெள்ளத்தினால மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, கலைஞர் அவர்கள் வந்து இதே வெள்ளத்தில் அவரே இறங்கி வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸ்டாலின் அவர்கள் வேட்டி மடிச்சு கட்டி அவரும் வேலை செஞ்சார். அப்புறம் இப்போ உதயநிதி அதே மாதிரி வேலை செய்கிறாரு. ஸோ இவங்க ஆட்சியில் என்ன செய்கிறாங்கன்னா, மக்களுக்கு தண்ணீர் தேங்காமல் வடிகால் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யவில்லை. 4000 கோடி 5000 கோடி செஞ்சோன்னு. ஆனால் அது வந்து வெறும் நிவாரணங்கள் மட்டும். 50 ஆண்டு காலமாக இந்த திராவிட இயக்கம் இருந்து அவங்க சொல்கிற சமூக நீதி ஆகட்டும், இந்தி எதிர்ப்பாகட்டும், சிறுபான்மை சீராட்டாகட்டும், திராவிட இனவாதமாகட்டும், 50 வருஷமாக இன்னும் இதையே பேசுறீங்கன்னா நீங்கள் என்னதான் செஞ்சீங்க இது வரைக்கும்? சரி, ஓகே, அதை நம்ம கேட்போம். அதனால மக்கள் ஒரு மாற்றத்தை இல்லை, மாற்றம் அப்படின்றது நீண்ட காலமாக சொல்கிறேன். நான் ஏன் கேட்குறேன்னா, விஜய் வருவதை வைத்து அண்ணாமலைக்கு ஒரு கணக்கு இருக்கிறதோ, விஜய் இவர்கள் ஓட்டை பிரித்தா நாம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஓட்டு, அவர் சொல்கிறது வந்து இன்றைக்கி நாங்கள் 20% மேலே எங்களுடைய கூட்டணியோடன்னு. அப்போது அண்ணாமலை விஜயை வைத்து ஒரு கணக்கு போடுறாரான்ற ஒரு கேள்வி வரலையா? அதாவது நல்ல கேள்வி. அதாவது எப்போவுமே இந்த சதவீத கணக்கு ரொம்ப முக்கியம் அரசியலில். நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க, விஜயோட வீச்சு எவ்வளவு தூரம் இருக்குன்னு. அவர் பாதிக்கிற கட்சியில் 5வது இடத்துல தான் பாஜக இருக்கு. திமுகலேருந்து கிட்டத்தட்ட 30% வாக்குகளை பிரிப்பார்னு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க.
30% வாக்குகள் இல்ல, 30% மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் திமுகவுக்கு சேதம் அதிகம்னு. 25% அதிமுகவுக்கு சேதம் இருக்காங்க, 15% நாம் தமிழருக்கு சேதம் இருக்காங்க. அதாவது மக்கள் வந்து மிக தெளிவாக அதுல ஒரு அனுமானிக்கிறாங்க, பாஜகவுக்கும் விஜய்க்கும் அங்க இங்க டக்கஃபாரே இல்ல. எங்களுடைய இளைஞர் பட்டாளமோ எங்களுடைய கொள்கை எதிரி சார், வாக்குகளோ எதுவும் பாதிக்க. விஜய் அனௌன்ஸ் பண்ற கொள்கை எதிரி தானே பாஜக. அதாவது இன்றைக்கு இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் தான் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். எங்களுடைய பெரிய நம்பிக்கையே புதிய வாக்காளர்களும் படித்தவர்களும் இளைஞர்களும் தான். பாஜக பின்னாடி, மோடி அவர்கள் பின்னாடி, எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி நிற்கிறதே இந்த இளைஞர் பட்டாளம் தான். அதனால அவர்களுடைய வாக்குகள் எங்களுக்கு எந்த சதவீதத்திலும் பாதிக்கப்பட போறதே இல்ல. மிக தெளிவாக சேதாரங்கள் அங்க வரும்போது ஒரே கடைசி சொல்லு நான் சொல்லிடுறேன். 4 பேர் பாதிக்கப்படுறாங்க, அத்தனை பேரும் பாஜகவை எதிர்க்கிறாங்க. ஒற்றை தனிப்பட்ட கட்சியாக எல்லார் வாக்குகளையும் வாங்கக்கூடிய கட்சியாக 4 பேரும் எதிர்த்து பாஜக தனித்து நிற்கிறதுனால பெரு வெற்றி பெறும். சரி, ஓகே, கேட்போம் அந்த விஷயத்தை. நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு எஸ்.ஆர். இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார். விஜய் வருவதால திராவிட கட்சிகளுடைய, ஆண்ட கட்சிகளுடைய வாக்கு தான் அதிகமாக பாதிக்கப்படும், அதை வச்சு தான் அண்ணாமலை ஒரு கணக்கை முன்னெடுக்கிறார் அப்படின்ற பார்வை வைக்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்க கூட்டணிக்கு அதிக சேதாரம்னு பார்க்குறாங்களா சார்? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு முதல்ல கருத்து என்பது, விஜய் அவர்களுடைய கட்சி வந்து என்னமோ இன்னைக்கு இவர் அண்ணாமலை இல்லாத காலகட்டங்களில் ஆரம்பித்தது தான் ஒரு சர்ச்சையான விவாதம் போல கொண்டு போகிறார் அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்கள். ஒரு விஷயந்தான், அதாவது தயிர், ரசம், சாதம், சாப்பாடை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல, கரெக்டாக லஞ்ச் டைமில் பேசினார். அதான் என்னன்னா ஒரு கருத்து மேம்படுது. இங்கே வந்து நீங்கள் என்ன மாதிரி சித்தாந்தத்தை ஊக்குவிக்கிறீர்கள், எது மாதிரியான சித்தாந்தத்தை இவர்கள் தெளிவாக கொண்டு வரப்போகிறார்கள் என்பதில் தான். பாஜக ஒன்றும் சித்தாந்தத்துக்கு இந்த இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலையோ இல்லை பாஜக கட்சியிலையோ இல்லாத, அதாவது இருக்கக்கூடிய அண்ணா திமுக, திமுக இல்லாத சித்தாந்தத்தை இவர்கள் ஒன்றும் கோலோச்சில். இன்றைக்கு வந்து தேர்தல் நேரத்தில் கூட இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் நேரடியாக ஜெயலலிதா குறித்தும் அம்மையார் குறித்தும் எம்ஜிஆர் அவர்களோட குறித்தும் ரொம்ப பிரமாதமாக பேசி, அவர்களோட ஆட்சியை குறித்தும் தெளிவாக பேசி, அது ஒரு ஆட்சியோடைய சாதனை குறித்தும் பேசினார். அப்போ சித்தாந்தத்தை, எம்ஜிஆருடைய சித்தாந்தத்தை போற்றி புகழ்ந்து பேசியவர், அதை ஏற்றும் கொண்டார். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அது நேரத்தில் தேசிய அரசியல் என்பது காங்கிரஸ் கட்சியால் தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக தான் ஜனசங்கத்துக்கு பின்பாகத்தான் பாஜகவுடைய கட்சி இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறது. அப்போ இதற்கு பாஜக கட்சிக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பது காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் சிந்தனைகளில் வேறுபாடு இருக்குது. இவர்களுடைய சிந்தனை என்பது பிளவுவாத சிந்தனை, எங்களுடைய காங்கிரஸ் கட்சியோட சிந்தனை என்பது ஒற்றுமைக்கான இந்தியாக்கான சிந்தனை. இந்த இடத்துல தான் பாஜகவும் காங்கிரசும் வேற்றுமைக்குள்ள. இது பாஜக காங்கிரஸ் மோதல் இல்ல சார். விஜய் இடையில வர்றாரு, விஜய் கொலாப்ஸ் பண்ற ஓட்டால பாஜக ஒரு எட்ஜ் கிடைக்குது, உங்க கூட்டணிக்கு தொய்வு ஏற்படுதுன்னு பாக்குறாரு சார். இல்லை, இப்போ நீங்கள் அந்த இடத்துல அப்படி ஒரு பாயிண்டே நோட்டீஸ் பண்ண முடியாது. காங்கிரஸ் குறித்து எந்த இடத்துலையுமே விஜய் அவர்கள் ஒரு மதிப்பீடு கூட குறைத்தவர் சொல்லலை, ஒரு இழுக்கான வார்த்தை கூட குறிப்பிடலை. ஆனால் பாஜகவையே தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டார். நேரடியாக கட்சி எதிரின்னு சொல்வதை விட கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஒருவருடன் கூட்டணியே சேராத கட்சியாக பாஜக தாவேகாவுடன் இருப்ப போகுது என்பதை தெல்ல தெளிவாக விஜய் அவர்கள் அறிவித்து விட்டார். அப்போ பாஜக எப்படி கிளைம் எடுத்துக்க முடியும்? நாளைக்கு இளைஞர்கள் மத்தியில இளைஞர் புடைசூழ அவங்க அண்ணாமலை வச்சு கிளைம் எடுக்கிறாங்க சார். அண்ணாமலையால ஈர்க்கப்படுறாங்க, மோடியால ஈர்க்கப்படுறாங்க இளைஞர்கள். இல்லை, அதாவது 2 கோடி வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு தருவேன்னு சொல்ல போது இளைஞர்கள் எல்லாம் ஈர்க்கப்படாத இளைஞர்கள், அக்னிவீர் திட்டத்தில் பீகாரில் எந்த அளவுக்கு இளைஞர்கள் எல்லாம் போராட்டத்தை மேற்கொண்டாங்கன்னு பார்க்கணும். ஏன் ஜந்தர் மந்தரில் எவ்வளோ பெரிய போராட்டம் ஏற்பட்டுச்சுன்னு பார்க்கணும். இன்றைக்கு எவ்வளோ பெரிய விலைவாசி அதிகமாக இருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் எந்த இடத்துல இருக்கிறது, ஹங்கர் ஸ்ட்ரைக் எங்கே இருக்குது, இதெல்லாம் குறித்து இளைஞர்கள் விவாதிக்கிறாங்க. இன்னைக்கு சமூக ஊடகங்களில் விவாதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் வந்து பாஜகவின் பின்பக்கம் நிற்கிறார்கள் என்பது எந்த ரேஷியோவின் அடிப்படையில், என்ன பிராக்ஷன், என்ன விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்றாருன்றதா? அப்ப விஜய் பக்கம் நிக்கிறாங்கன்னு சொல்ல ஏத்துக்குவீங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.